ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதோட என்னெல்லாம் பொருட்கள் வேணும்னு காட்டுறேன் உங்களுக்கு. 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். வெங்காயம், சின்ன வெங்காயம், சின்னதாக வெங்காயம் எடுத்துருக்கோம். சின்ன வெங்காயம் கிடையாது, பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் சின்னதாக எடுத்துருக்கோம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். பெருங்காயத்தூள், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 4 பேருக்கு தான் நான் செய்கிறோம். 4 பேருக்கு நாங்கள் 5 தக்காளி எடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு ஆளுக்குன்னா ஒரு தக்காளி கூட இல்லை 2 தக்காளி கூட போதும். தக்காளி அவ்வளோ புளிப்பெல்லாம் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு பசங்களுக்கு கட்டி கொடுக்குறது நல்லாயிருக்கும். நாங்கள் ஏன் அரைக்கிறாங்கன்னா, இது வந்து பசங்க தக்காளியில் இருந்தால் பொறுக்கி போட மாட்டாங்க, எல்லாம் சாப்பிட்ருவாங்க. எதுவுமே பொறுக்கிறதுக்கு இருக்காது. பொறுக்கி வச்சு சாப்பிட மாட்டாங்க பசங்க. எல்லாமே அரைச்சதுனால நல்லா எல்லாம் சாப்பிட்ருவாங்க. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். முதல்ல வாங்க எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சிச்சு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிச்சதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கோம். இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அது போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருணும். வெங்காயம் நல்லா சிவந்த கலர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் தக்காளி ஊற்றிடணும். பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பெருங்காய பவுடர் தூள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இனி அரைச்சி வச்ச தக்காளி இருக்குல்ல, தக்காளி பேஸ்ட் ஊற்றிடலாம். அடுப்பு எப்போ சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலெல்லாம் பெருக்கும். நல்லா வதங்கட்டும். தக்காளியை பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது அளவுக்கு நீங்கள் சால்ட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் எப்போ சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிச்சதுனா கம்மியாக போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் தனியாக நிற்கும், அது வேற வதங்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள். நீங்கள் தாளிக்கும் போது வேணால் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நாங்கள் போடலை, மிளகாத்தூளும் போட்டுக்கிறோம். இப்போ காஞ்ச மிளகா போட்டு நீங்கள் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கும். நல்லா வாசனையாக இருக்கும் காஞ்ச மிளகா போட்டேன்னா. நாங்கள் போடலை, நீங்கள் செய்யும்போது போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் வடித்து வச்ச சாதம் இதில் போட்டு கிளறினா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு, நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க.
இனி வந்து நம்ம இதில் சாதம் போட்டு கிளற வேண்டியது தான். பாருங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாதம் போட்டு கிளறிக்கோங்க. ஆனால் சாதம் கொஞ்சம் இப்போ தானே வடித்தோம், அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சாதம் போட்டதில் கிளறலாம். சாதம் போட்டாச்சு, நல்லா கிளறணும். இது கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சாதம் போட்டு நல்லா கிளறியாச்சு. இது வந்து உங்களுக்கு தட்டில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய்.